அத்தையும் மாமாவும்? அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்கடி. வீட்டுல யாரும் இல்ல. மச்சான் மச்சான் நான் புது ரகம் நாடு இறங்கா கைய மச்சான் புள்ளே துள்ளி நீ நினைக்கிற சோகம் நாடு இறங்கா எங்கெங்கும் முந்தான கண்டாலும் உண்டாகும் போது சத்தங்கள் இல்லாத முத்தங்களின் காதல் கீத. போதடி ஷாக் ஆனது என்ன? என்னமோ உனக்கு அடுத்துட்டு வந்துட்ட மாதிரி ஷாக் ஆகுற. வாய மொழி. அது சரி, ஏன் சொல்ல மாட்டீங்க? ஆமா, என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? இங்க பாருங்க, எனக்கு தெரியும். அப்பவே உங்க திருட்டு மொழியிலே நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சேன். சரி, ஆனாலும் இவர் இப்படியெல்லாம் கிடையாதே அப்படின்னு நம்பினேன். மூஞ்சி பத்தியா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? சரி, வழி விடுங்க, நான் கிளம்புறேன். நெல்லடி, என்ன இப்ப என்ன பண்ணிட்டாங்க உன்ன? இங்க பாரு, அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் கிடையாது. எனக்கு ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றலாம் தான் கூட்டிட்டு வந்தேன். என்ன ஆசை? என்ன ஆசைனா என்னன்னா நிறைய இருக்கு. ஆனா எல்லாம் நடக்காதுல்ல. நடக்கவும் நீ விட மாட்டேல. அதெல்லாம் இல்ல, எனக்கும் கையால சாப்பிடணும். அதுவும் நீயே சமைச்சு கொடுத்து எனக்கு ஊட்டி விடணும்னு தோணுச்சு. பார்த்தேன், இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு தோணுச்சு. அதனாலதான் நீ கூட்டிட்டு வந்தேன். மற்றபடிலாம் எதுவும் பண்ணணும்லாம் இல்ல. ஆனாலும் நீங்க பண்ணது தப்பு தான். இதை நீங்க அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல. என் கையால சாப்பிடணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கணுமோ அதை பண்ணியிருப்பேன். ஆனா நீங்க இப்படி போய் சொல்லி கூட்டிட்டு வந்தது ரொம்ப தப்பு தான், தெரியுமா? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. ஏய், சத்தியமா எதுவுமே பண்ண மாட்டேன்டி, போதுமா? இங்க பாரு, உன் கூட கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் கையால சமைச்சு சாப்பிடணும், அதுவும் கையாலே நீ ஊட்டி விடணும்னு தோணுச்சு. கொஞ்ச நேரம் உன் கூட யாருமே இல்லாம நம்ம வீட்டுல தனியா ரொம்ப நேரம் பேசணும், உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அவ்வளவுதான்டி. நீ நினைக்கிற மாதிரிலாம் எனக்கும் இருக்கு, ஆசை இருக்கு, இல்லைன்னா சொல்லல. கழுத்துல தாலியை கட்டாம கையை எங்கேயும் வைக்க மாட்டான் இந்த சக்தி, போதுமா? சொன்னதை நிறைவேற்றினா சரிதான். எதுவும் பண்ணாம இருந்தா சந்தோஷம்தான். உங்களை நம்பிதான் இருக்கேன், பாத்துக்கோங்க. நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா உங்களை போங்க. நீங்க ரொம்ப செட்ட பிடிச்சவர், தெரியுமா? ஆமா ஆமா, ரொம்ப சட்டை பிடிச்சவன் தான். அதனாலதான் இனியும் சிலத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்டி. முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். முதல் காஃபி குடிங்க, அப்புறமா பார்க்கலாம், சரியா? இதாண்டி இனியோ குட்டின்னு சொல்றது. லவ் யூ தங்கம். போதும் போதும், ஐஸ் வச்சதெல்லாம் போதும். போங்க, போய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப ஐஸ் வைக்கிறீங்க. உங்களை போங்க, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்ன பார்த்து பயமா இருக்கா? சத்தியமா சொல்லு, என்ன பார்த்து தான் உனக்கு பயமா இருக்குன்னு? ஆமா, உங்களை பார்த்து தான் பயமா இருக்கு. நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்குல்ல. ஏய், அடிக்கடி அதையே சொல்லாதடி. ஏதோ பண்ணாதவன கூட பண்ணுன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. என்ன ஏதாவது? என்னடி தள்ளி போயிட்டான்? இல்ல இல்ல, நான் தள்ளி நிக்கிறதா எனக்கும் நல்லதுன்னு தோணுது. போங்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன், போங்க. சரிடி, சரி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு வை, ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலாம். அது சரிங்க, போங்க, போயிட்டு வாங்க, நான் போட்டு வைக்கிறேன். என்ன சார், கிச்சனுக்கே வந்துட்டீங்க? நான் தான் காஃபி கொண்டு வரேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? அது இல்லடி பொண்டாட்டி கிச்சன்ல இருக்கும்போது புருஷனும் கிச்சன்ல தான் இருக்கணுமாமா. அதான் சம்பிரதாயமாமா. அதான் நானும் இங்கேயே வந்துட்டேன். இங்கேயே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்ன காஃபி குடிக்கலாமே. என்ன சக்தி, என்ன திடீர்னு உங்களுக்கு எப்படியெல்லாம் என்னென்னமோ ஆசை வந்திருக்கு? என்னன்னா என்னடி சொல்றது, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டி. நாள் முழுக்க உன் கூட தான் இருக்கேன். ஆனா வீட்டுக்கு வந்தா நீ இல்லைங்கிறது நல்லா தெரியுதுடி. நீ இங்கேயும் இருக்கணும்னு தோணுது. அதான் இன்னைக்கு உன்னை எப்படியாவது கூட்டிட்டு வரணுமேனு போய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவும் நீ என் கூடவே இங்கே இருக்கணும்னு தோணுதுடி. ஏதாவது வழி பண்ணுடி. என்ன சக்தி, குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன வழின்னா ஒரே வழி, கல்யாணம் மட்டும்தான். நீங்க தான் வந்து அப்பா கிட்ட பேசணும். நீங்க வந்து பேசுங்க, அத்தையும் மாமாவையும் கூட்டிட்டு வந்து நீங்க பேசுங்க. நான் ஒன்றும் வேணாம்லாம் சொல்லலையே. அடி இங்க வா. என்னங்க? அப்பா, இந்த என்னங்கிறதுல 1000 விஷயம் அடங்கிருக்கடி.
என்னங்கன்னு சொல்லும்போது ம் ம் அது சரி. நான் இனிமே என்னங்கன்னு கூப்பிடல, சக்தினே கூப்பிடுறேன். நீங்க சொல்லுங்க சக்தி. அப்படிலாம் சொல்லாதடி. நீ என்னங்கன்னே கூப்பிடு. செம கிக்கா இருக்கு. அப்படியே கூப்பிடு. ஆனா சக்தி, நீங்க இப்படி சின்ன பிள்ளை மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கலப்பா. ரொம்ப விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி உங்ககிட்ட. என்னன்னு தெரியலடி. உன்னை பார்த்தாதான் இப்படி எல்லாம் பண்ண தோணுது. என்னமோ உன்கிட்ட விளையாடணும், உன்கிட்ட கொஞ்சணும். ஏன் உன்னை பார்த்தாலே நான் குழந்தையும் மாறிடுறேன்டி. அது சரி, நீங்க எனக்கு எப்பவுமே குழந்தைதாங்க. ஆமா, அதான் இந்த குழந்தை கேட்கறதெல்லாம் கொடுக்குறியாக்கும். ஒடி. ம், குழந்தைத்தனமா கேட்கணும். ஆனா இந்த குழந்தை வில்லத்தனமா கேட்கும். அதனால தான் கொடுக்க மாட்டேன். போடா. ஏய், இந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அதனடி கேட்க முடியும். அதுல குழந்தைத்தனம் இருக்கான் வில்லத்தனம் இருக்கான்லாம் பார்க்க முடியுமாடி. வேணுங்கிறது கேட்டு வாங்கிக்கணும். அதுதான் இந்த சக்தி கேட்கறான். தப்பாடி. தப்பே இல்லைங்க. ஆனா கழுத்துல தாலியை கட்டிட்டு என்ன வேணாலும் கேளுங்க, நான் தர ரெடி தான். நீயா சொல்லும். இந்த மாமா வந்து உன்னை பொண்ணு கேட்க ரெடிடி. அம்மாவும் ரெடி தான். அப்பா மட்டும்தான். அப்பாவையும் நான் சமாளிச்சிருவேன்னு வச்சுக்கேன். எல்லாரையும் சமாளிச்சிருவேன். நான் என்ன யோசிச்சேன்னா, உன்னை வந்து பொண்ணு கேட்கும் போதே என் தம்பியோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்துடலாம்னு யோசிக்கிறேன். நிவி நரேனோட கல்யாணத்தை பத்தி தான் சொல்றேன். புரியுதா? ஆமாங்க, நானும் அதான் நினைச்சேன். நிவியோட விஷயத்தையும் அப்பாக்கு சொன்ன மாதிரி ஆச்சுல்ல, அப்பா கிட்ட சம்மதமும் வாங்கின மாதிரி ஆச்சுல்ல, அதான் நினைச்சேன் நானும். நீங்களும் அதான் நினைச்சிருக்கீங்க. அதாண்டி இனியா செல்லோன்றது. பாரு, புருஷன் என்ன யோசிச்சிருக்கணும், அவன் என் பொண்டாட்டியும் யோசிச்சிருக்கான். என் தம்பியோட விஷயத்தையும் எப்படியாவது உங்க அப்பா கிட்ட பேசி அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கேன், நம்ம நிம்மதியா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. சரி, எப்ப வந்து உங்களுக்கு பேசணும்னு தோணுதோ அப்பவே வந்து பேசுங்க. நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, போதுமா? அப்படியெல்லாம் சொல்லாத. டெய்லியும் என்னை பார்க்க வச்சு தவிக்க வச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கடி. அது சரி சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எனக்கு டைம் ஆயிடும். உங்களுக்கு என்ன டிஃபன் வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஃபனை நான் சமைச்சு தரேன். டெய்லியும் எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுதான் தராங்க, அதெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு அது வேண்டாம். ஏன் இனியா செல்லத்துக்கு என்ன பிடிக்குமோ அதை அவ கையால சமைச்சு கொண்டு வந்து எனக்கு அவ கையாலேயே ஊட்டி விடணும். அதான் வேணும். சோ நீங்க என்ன சமைச்சாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சதா சமைங்க, அது போதும் எனக்கு. அதிகாலை சேவலை எழுப்பி அதை கூறென்று சொல்லுகிறேன். கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். அந்த என்னை கனவில் கூட மறக்க கூடாது. உறங்கும் போது உயிரே என்னடி கிளம்பியா இல்லையா? டைம் ஆகுது. கிளம்பிட்டேன்ப்பா, ஒரு 5 minutes தான். லஞ்ச் மட்டும் பேக் பண்ணணும். ஏய், என்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு போறதுக்குள்ள உனக்கு டைம் ஆகாதா? உனக்கு ஆஃபீஸ்க்கு போகணும், நீ போய் நான் வேணா பஸ் பிடிச்சு கூட போய்க்கிறேன். ரெடி? என்னடி விளையாடுறியா? உன்னை கூட்டிட்டு போய் விடுறதை விட எனக்கு பெரிய வேலைலாம் எதுவும் இல்ல. கிளம்பு. நான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு அப்புறமா என் வேலையை பார்க்கறேன்டி. சொல்லுமே சீக்கிரம் வாடி. உன்னை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டி. மூஞ்சி பத்தியா? நேத்தெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தேன், அப்புறம் என்ன? நேத்துல எப்பவும் பார்த்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டே தாண்டி இருக்கணும்னு தோணும். அதுலயும் இப்ப நம்ம தான் லவ்வா சொல்லிக்கிட்டோம்ல, இப்ப எப்படி உன்னை பார்க்காம இருக்க முடியும்? சீக்கிரம் வாடி. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? அது சரி சரி, ஒரு 5 நிமிஷம் தான். லஞ்ச் மட்டும் பேக் பண்ணிட்டு வந்துட வேண்டியதுதான். சீக்கிரம் வந்தா சரி. உனக்கு தாண்டி காலேஜ் டைம் ஆகுது. சீக்கிரம் வா. வந்துட்டேன். நிஷா, என்ன சிப்படா, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? எனக்கும் அப்படிதான். உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுது. எங்கே பார்த்தாலும் உன் முகமாகவே தெரியுது. எப்படி போய் எக்ஸாம் எழுத போகிறேனே தெரியல. நேற்று படித்ததெல்லாம் மறந்துருச்சு. உன் முகம் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கு. எப்படி போய் எக்ஸாம் பண்ண போறேனே தெரியல. போடா. பாரு, இப்போ கூட இவன் இங்கே நிற்கிற மாதிரியே இருக்கு. டேய், ஏன்டா இப்படி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்? போன்னு சொல்கிறேன்ல. எப்பவுமே எனக்கு கண்ணுக்கு தெரிவதான், அங்கே இங்கேன்னு தெரிவேன். அது எப்பயாச்சும் ஒரு வாட்டி. ஆனால் நேற்று நீ பண்ண வேலைகள் இருக்கு பாரு, அதுலேருந்து எங்கே திரும்பினாலும் உன் முகம் நல்லா தெரியுது. இப்படியெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணாத. உன்னை நான் கனவுல வந்து டார்ச்சர் பண்ணுறேன்றதுனால எனக்கு இந்த மாதிரி நீ வந்து டார்ச்சர் பண்ணுறியா? இந்த மாதிரிலாம் பண்ணாத. போ. நான் படிக்கணும்ல, நல்லா படித்து நல்லா பாஸ் ஆகணும்ல, அதனால இப்படியெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணாத. போடா. அப்படியா? அது சரி. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றேன்? ஆமா, ரொம்ப டார்ச்சர் பண்றேன். என்ன டார்ச்சர் பண்றேன்? என்னன்னா என்ன சொல்லு? ஒன்னா ரெண்டா? நிறைய டார்ச்சர் பண்றேனா? பெட்ல படுத்துட்டு இருந்தா பக்கத்துல திரும்பி பார்த்தா நீ படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரி, இப்படிதான் இருக்கேன்னு சொல்லிட்டு எழுந்து போய் பால்கனில நின்னா நீ எதிர்க்க உட்காந்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்க. சரி போடா,
அதுதான் ரொம்ப டார்ச்சரா இருக்குன்னு உள்ள வந்தா அங்கேயும் எங்கேயாவது மூளை முளைக்கி அங்கங்க நின்றுட்டு இருக்கேன். இதெல்லாம் போகட்டும்னு கிச்சனுக்கு வந்தா இங்க பாரு இங்கேயும் நின்றுட்டு இருக்கேன். இதெல்லாம் விட இன்னும் பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? அது என்னடி பெரிய சம்பவம்? அதையும் சொல்ல கேட்டுருவோம். அதுவா? சிச்சி, அது சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமாவா? அப்ப கிளுகிளுப்பா தான் இருக்கும். சொல்லுடி. அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி சரி, நீ சீக்கிரம் மறைஞ்சு போ. நான் போய் என் ரியல் ஹீரோவை பார்க்கணும். சரி சரி, நீ போ நீ போ. ஏய், ஒரு ரியல் ஹீரோவே நான் தாண்டி. ஏய், கிட்ட வந்து பாருடி. இது ரியலா ரியலான்னு உனக்கே தெரியும். வாடி. என்ன இது ரியலா? சிச்சி, இல்ல இல்ல யமுனா, இது ரியல்லாம் இல்ல, ரியல் தான். அது ஏதோ சொல்லுதுங்கிறதுக்காக நம்ம நம்ப முடியுமா? இப்பதான் அவன்கிட்ட நம்ம ஃபோன் பேசணும். அவன் நமக்காக கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இது நம்மளோட பிரம்ம தான். இந்த பிரம்ம நம்மள ஏமாத்த பாக்குது. என்ன சொன்ன? கிட்ட வந்து பார்க்கவா? இரு இரு, கிட்ட வரேன். நீ மட்டும் மறைஞ்சு போ, அப்ப இருக்கு பாரு உனக்கு. சரி, கிட்ட வந்து பாருடி. வாடி. எவ்வளவு தைரியமா கூப்பிடுது. இரு, நான் வந்து பாக்குறேன். ஐயோ, இது என்ன உண்மையா இருக்கு? ஏய், உண்மைதாண்டி. நான் உண்மையா தாண்டி வந்திருக்கேன். ஐயோ, அப்ப இவ்வளவு நேரம் நான் லூசு மாதிரி வளர்னதெல்லாம் உன்கிட்ட தானா? போச்சு போச்சு போ, நீ எல்லாமே உன்கிட்ட உளறி வச்சுட்டேன் நானு. ஏய், என்னடி சொன்ன? நான் அங்கங்க வந்து நின்று உன்னை டார்ச்சர் பண்றேனா? நல்ல வேலை, நீ மட்டும்தான் என்ன டார்ச்சர் பண்றேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஷாம் கூட யமுனாவை நிறைய தொல்லை பண்ணிருக்கேனே. பெட்ல படுத்தா உன் பக்கத்துல வந்து படுத்துக்கிறேனா? ஆமாண்டி, எனக்கும் அது ஆசை தாண்டி. அந்த ஆசையை நிறைவேற்றிடுவோமா? போடா, நான் ஒருத்தி லூசு மாதிரி உன்கிட்ட எல்லாத்தையும் உளறிட்டு இருக்கேன். போடா, நீ ரியல்னு தெரியாம ரியல் தானே நினைச்சிட்டு நான் வரல பேசிட்டேன். நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, சரியா? சரி சரி, அதெல்லாம் மனசுல வச்சுக்கலாம். கடைசியா ஒண்ணு சொன்னீங்க, கிளுப்பா ஏதோ ஒரு மேட்ரு. அது என்னது? ஏதோ பெரிய சம்பவம்லாம் செஞ்சேன்னு சொன்னீங்க. அது மட்டும் சொல்லு. நான் வேற எதையும் மனசுல வச்சுக்கவே மாட்டேன்டி. அதை மட்டும் சொல்லுடி. அதுல ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு, எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு. வா கிளம்பலாம், போலாம். ஏய், இங்க பாரு, உன் காலேஜ் டைமிங் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கெல்லாம் இன்னும் டைம் நிறைய இருக்கு. நான் கரெக்ட் டைமுக்கு உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். இப்ப நீ அந்த கிளுகிளுப்பான விஷயம் என்னன்னு சொல்லணும். சொல்லுடி. அந்த பெரிய சம்பவம் என்னன்னு இப்ப எனக்கு சொல்லணும். நீ சொல்லலன்னா நான் விட மாட்டேன். வேற மாதிரியும் இருந்துவேன், பாத்துக்க. ஒழுங்கா சொல்லிடு. சொல்லுடி. வேணாம், அது நல்லா இருக்காது, சொல்லக்கூடாது, போ. ஏய், நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போதுதான் அது எனக்கு கேட்கணும் போல இருக்குடி. என்னமோ பெரிய சம்பவம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி என்னடி பண்ண? சொல்லுடி. ஏய், சொல்லுடி ப்ளீஸ் டி. என்னமோ பண்ணிருக்கேன், அட்லீஸ்ட் கனவுலையாவது பண்ணிருக்கேனே. அதை சொல்லுடி ப்ளீஸ் 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 டி. என்னன்னு சொல்லுடி. சரி சரி, சொல்றேன். நீ சொல்லாம விட மாட்ட போல இருக்கு. நான் சொல்லுவேன், ஆனா நீ உடனே மறந்துடணும், சரியா? அதையே மனசுல வச்சுக்கவும் கூடாது, அது மாதிரி நடந்துக்கவும் கூடாது, சரியா? உடனே மறந்துடுறேன்டி. நீ சொன்ன கொஞ்ச நேரத்துல மறந்துடுறேன்டி. நீ விஷயத்த மட்டும் சொல்லு. என்னமோ பெரிய சம்பவம் பண்ணிருக்கடா ஷாம். அந்த சம்பவம் என்னடி? சொல்லுடி. அது வந்து அது அது என்னன்னா, சொல்லுடி. என்னது? அது வந்து என்னன்னா, நான் படுக்கும்போது பெட்ல இருக்கியா, நான் பால்கனிக்கு வந்து அங்கேயே இருக்கியா, நான் சாப்பிடலான்னு கிச்சனுக்கு வந்து அங்கேயே இருக்கியா, சாமி கும்பிடலான்னு பூஜை ரூமுக்கு போனா அங்கேயே இருக்கியா, அந்த மாதிரி நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு வரும்போதும் அங்கேயும் இருக்க. அதான் எனக்கு வெக்கமா இருக்கு. ஷாம், பெரிய வரதான் பார்த்துருக்க போலயே. இது எப்ப ரியல்ல நடக்க போகுதுன்னு தெரியலையே. எனக்காவது ஒரு நாள் பிச்சிடும் பிச்சி மூஞ்சி பத்தியா? நான் என்னடா சொன்னேன்? நான் சொன்னது மறந்துன்னு நான் சொன்னேன். மறந்துரு. இத பத்தி இன்னொரு வாட்டி நீ பேசக்கூடாது. நீ பேசினா நான் அழுதுருவேன், பாத்துக்க. ஏய், நடக்கும் கண்டிப்பா ஒரு நாள். நீ சொன்ன இந்த விஷயம் நடக்கும்டி. அப்ப இருக்குடி உனக்கு. லவ் யூ. சிப்பு, ஊரை சுற்றி பார்த்தாலும் உன்னை சுற்றி பார்க்கிறேனே அன்பே, என் அன்பே. யாரை பற்றி கேட்டாலும் உன்னை பற்றி சொல்கிறேனே அன்பே, என் அன்பே. ஆமா போலாம், டைம் ஆகுது. நான் படிச்சதெல்லாம் உன்னால வேற மறந்துட்டேன். நீ எப்படியாவது மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். சீக்கிரம் போலாம், வா. அதுல ஏமாச்சலும் கரெக்டா பண்ணிடுவான், எனக்கு தெரியும். என்னையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோடி. இறக்கி ஓரம் வச்சிடாத. அதெல்லாம் வைக்க மாட்டேன். நீ எப்பவுமே எனக்குள்ளேயே தான் வச்சுப்பேன்டா. போலாமா? போலாமே. ஓடி என் செல்லக்குட்டி.
எப்படி ஒரு டெனன்ட் கிட்ட எப்படி ஷாம் இப்படி இருக்கான்? இவளும் அவன் கிட்ட கொஞ்சிறது என்ன கொலாம் வருது என்ன? சேச்சே, எனக்கு இதெல்லாம் பார்க்க சுத்தமா பிடிக்கல. எனக்கு பார்க்க அருவருப்பா இருக்கு. ஷாம் ஷாம் ஏய் ஷைலு, சொல்லு என்ன? ஷாம், ஆஃபீஸ்க்கு தானே போறேன்? ஆஃபீஸ்க்கு போகணும், என்ன சொல்லு? இல்ல, எனக்கு சில மெயில்ஸ் செக் பண்ண வேண்டியது இருக்கு. நானும் ஆஃபீஸ் வரேனே, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயே. சாரி ஷைலு, எனக்கு இன்னொரு ஒர்க் இருக்கு. அதை முடிச்சுட்டு தான் ஆஃபீஸ்க்கு போகணும். நீ ஒன்று பண்ணு, கேப் புக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா ஆஃபீஸ்க்கு போயிடு. நான் எம்எல்ஏ காலேஜில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு வரேன், சரியா? நீ போ. வாட்? என்ன ஷாம், என்ன பேசுற? இவ ஜஸ்ட் டெனன்ட். அவளை நீ எதுக்கு காலேஜ்ல கொண்டு போய் ட்ராப் பண்ணணும்? இங்க பாரு ஷாம், இதெல்லாம் உனக்கு வேண்டாத வேலை. நீ வா, நம்ம ஒழுங்கா ஆஃபீஸ்க்கு போவோம். ஆஃபீஸ்ல நமக்கு ஏக்கச்சக்க ஒர்க்ஸ் இருக்கு, தெரியும்ல. அவளை விட்டுட்டு வா. அவளுக்கு போக தெரியாதா காலேஜ்க்கு? ஹே ஹலோ, உனக்கு காலேஜ் போக தெரியாது? நீ கிளம்பி காலேஜ் போ. ஷாம், வா நம்ம ஆஃபீஸ்க்கு போவோம். ஷைலு, தேவையில்லாதது பேசுற. இங்க பார், எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணுங்கிறது. எனக்கு தெரியும். நான் எம்எல்ஏ கூட்டிட்டு போய் காலேஜில் விட்டுட்டு அப்புறமா தான் ஆஃபீஸ்க்கு போவேன். அது வரைக்கும் வெயிட் பண்றதுன்னா வெயிட் பண்ணு. இல்ல உனக்கு ஒர்க் இருக்குன்னா கேப் முடிச்சு நீ போயிட்டே இருக்கலாம். வாட்? இவளை கொண்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு தான் ஆஃபீஸ்க்கு வருவியா? டேய் ஷாம், நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்லையா? 11 o'clock உனக்கு மீட்டிங் இருக்கு, தெரியும்ல. அது கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட்டுக்கான மீட்டிங். அதை விட்டுட்டு இன்னும் இவளை கூட்டிட்டு போய் காலேஜ்ல விடணும்னு நின்னுட்டு இருக்க. டேய், சீரியஸ்னஸோட பேசுறா? ஷைலு, ஐ அம் ஆல்ரெடி டோல்ட் யூ. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். மீட்டிங் தானே, கரெக்ட் டைமுக்கு என்னால் அட்டென்ட் பண்ண முடியும். என்னால் உன் ப்ராஜெக்ட்டுக்கு எந்த லாஸும் வராது. அதையும் மீறி லாஸ் வந்தா அந்த லாஸை நான் சரி கட்டுறேன், ஓகேவா? நீ போறதுன்னா போ, இல்லைன்னா என்ன பண்ணணுமோ பண்ணு. எனக்கு தெரியும் எப்போ போகணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ ஆர்டர் போடாது, ஓகேவா? ஓ, தேவையில்லாம பேச வைக்காத. எங்களுக்கு டைம் ஆகுது, நாங்கள் கிளம்பணும். ஏய், அவங்க சொன்ன மாதிரி உனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கும். இங்க பாரு, என்னாலலாம் நீ மீட்டிங்கை விட்டுட்டுலாம் வர வேணாம். நீ போ, நான் பஸ் பிடிச்சி போய்ப்பேன். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு டைம் நிறைய இருக்கு. நீ போப்பா. ஏய், இப்போ அவளை திட்டினேன், அடுத்து உன்னை திட்டவா? உன்னை திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. வாடி, உன்னை கூட்டிகிட்டு போய் காலேஜில் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு நிறைய டைம் இருக்கு. வாடி, போகலாம். சரி சரி, கோவப்படாத. எது சொன்னாலும் கோவப்பட வேண்டியது. மூஞ்ச பாரு, போலாம் வா. அதுடி, என்ன கோவப்படாம பார்த்துக்க. கோவப்படாம செல்லமா நடந்துக்கொடி, ஓகேவா? சரி, போலாமா? சரிடா செல்லக்குட்டி, போதுமாடா? ஏய், என்னடி காலையிலே முத்தாலாம் கொடுக்குற? இங்க பாரு, நீ இப்படியெல்லாம் பண்ணாத. நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன், பார்த்துக்க. சரி சரி, வா வா வா, டைம் ஆகுது. சரி பாய், நான் கிளம்புறேன். சரிடி, நல்லா எக்ஸாம் எழுது, சரியா? ஈவினிங் வந்துடுவேன். இங்கேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணு. வேற எங்கேயும் போயிடாத. அதுக்குன்னு பஸ் ஏறியும் போயிடாத. கண்டிப்பா வருவேன், சரியா? நீ வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்றேன், போதுமா? வெரி குட் தங்கம். உன்னை வெயிட் பண்ணலாம் வைக்க மாட்டேன். கண்டிப்பா சீக்கிரம் வந்துட வேண்டி, சரியா? நீ லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன், சரியா? சரி, போயிட்டு வரேன். பாய். லவ் யூ டி. ஈவினிங் பார்க்கலாம். பாய் டி. சரி, நான் போயிட்டு வரேன். சரி ஈவினிங் சீக்கிரம் வரணும். இவ்வளோ வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஹூஸ் திஸ்? நீயா?